இவர் கட்சியில எல்லாம் யோகியமா? ஏன் இவர் கட்சியில உள்ளவன் பணம் கொடுக்கலையா? ஏன் மத்த கட்சி ஆட்கள்லாம் வேட்பாளரா போட்டிருக்காரு? ஜாதி வரி உள்ளவன்லாம் எதுக்கு வேட்பாளரா போட்டிருக்காரு? சம்பந்தம் எல்லாம் இல்லாதெல்லாம் எதுக்கு வேட்பாளரா போட்டிருக்காரு? இதுக்கெல்லாம் கேட்டா உடனே வந்து நீ திமுகவோட கைக்கூலி, நீ வந்து திமுக கொத்தடிமை, இப்படி எல்லாம் பேசுறது இந்த ஜென்சியோட வேலை. நீங்க என்ன பெரிய தூய சக்தியா? நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டல பிரச்சனை இருக்குது, எப்படி தூய சக்தின்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு நான் தான் பர்ஃபெக்ட், நான் தான் பியோர் இப்படிலாம் பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாத்து வேலை. இந்த உலகத்துல யாருமே பியோர் கிடையாது. ஓரளவுக்கு மனசாட்சி படி நடப்பேன், அதை மட்டும் சொல்லுங்க. நாங்க வந்து இது வரைக்கும் கொள்ளையடிச்சது இல்லை, ஆட்சியில இருந்தது இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்க வேலையில ஒழுங்கா செய்யறோம் அப்படி சொல்லுங்க. கடைசி ஒய்எம்சிஏ ஸ்பீச் வந்து பிளண்டர். வந்து 2-3 பிளண்டர் பண்ணாரு. பணம் வாங்கிக்கிங்க நம்ம பணம்னு சொன்னது தப்பு. ரசிகையாவது அட்லீஸ்ட் அவர் வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த பணத்தை வாங்கக்கூடாது, அது பாவ பணம், அது வந்து உழைச்சு சம்பாதிச்சது கிடையாது, ஊழல்ல சம்பாதிச்ச பணம், நீங்க வாங்கக்கூடாது. முடிஞ்சா அதிகாரிகளுக்கு தெரிவிங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, போலீஸுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, எங்க ஏரியாவில் 2000 கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்கள மாட்டி வைங்க, அவங்களுக்கு எதிராக போராட்டம் செய்யுங்க. அப்படி சொல்லியிருக்கணும், அது செய்யல. வாங்கிக்கிங்கன்னு சொன்னது தவறு. அப்புறம் இன்னொன்று வந்து அவருடைய வேட்பாளர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் ஒரு ரூபா கூட நீ கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் அவரு சொல்லியிருக்கணும்.